முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் டிவிகே பக்கம் போனார் இல்லையா? அதோட மட்டும் நிக்காம, பல மாஜிக்கள் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. நெறைய பேர் இந்த பக்கம் வருவாங்க அப்படின்னு ஏற்கனவே பட்டாச கொளுத்தி போட, இதுதான் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்துல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி கோபிசெட்டிப்பாளையத்திலேயே அங்கேயே அந்த கூட்டத்த போட்டு, நீங்க சட்டைய மாத்துனோன்ன கொள்கையெல்லாம் மாத்திருவீங்களா? வாக்களித்த மக்களை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக் செஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஊசலாடிக்கிட்டு இருக்கிற சில மாஜிக்கள், சில மாவட்ட செயலாளர்கள்ட்ட தன்னுடைய டீம் மூலமாக கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டிவிகே பக்கம் போறது அப்படி ஒரு ஐடியா இருந்ததுன்னா, அங்க ஒட்டுமொத்தமான அந்த செலவுகளையும் நீங்க தான் ஏற்க வேண்டியதா இருக்கும். 234 தொகுதிகளுக்கும் எப்படி செலவு பண்ண முடியும்? யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல இங்க ஒரு தொகுதிக்கு 12C வைட்டமின் டேப்லெட்டு, வைட்டமின் பா அத கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு நம்முடைய பொதுச் செயலாளரு. ஈஸியா ஜெயிச்சிடலாம். தேர்தல் நெருங்குறப்ப வலிமையான கூட்டணி அமைஞ்சிரும். யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாற்று டிவிகே பக்கம் போலான்னு முடிவெடுத்துட்டு இருந்த பெரும்பாலானவங்கள தடுத்துட்டாரு எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாங்க எடப்பாடியுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள்.